முதலமைச்சராக பதவியேற்பார் அப்படிங்கிற தகவல்கள் வருகிறது. நாளை எத்தனை மணிக்கு எங்கே அப்படிங்கிற தகவல்கள் நம்ம இன்னும் உறுதிப்படுத்தணும். நாளை முதலமைச்சராக பதவியேற்பு அப்படிங்கிற தகவல்கள் வருகிறது. ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வருகிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நமக்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கலாம். சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது அப்படின்னு பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக திரு சி ஜோசப் விஜய் நாளை பதவியேற்பார் என்பது தற்போது நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தகவல். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கின்றோம். தாவேகா தொண்டர்கள் கடந்த 4-5 நாட்களாக எதிர்பார்த்திருந்த செய்தி இதோ இன்னும் சற்று நேரத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் திரையில் வரப்போகிறது. அதில் நாளை எத்தனை மணிக்கு என்ன பதவியேற்பு விழாங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் நாளை மாலை 3 மணிக்கு திரு சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லி விஜய் பதவியேற்க போகிறார் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். தாயுமானவன், ஆளுநர் மாளிகை பிரஸ் ரிலீஸை எப்போ எதிர்பார்க்கலாம்? இன்னும் சற்று நேரத்துல அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பை வெளியிட இருக்கிறாங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளைய தினம் அமைச்சரவை அமைப்பதற்கும் முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் என்னும் நான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்குமான அந்த விழாவுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆளுநர் மாளிகை இன்னும் சில நிமிடங்கள்ல அபிஷியலா வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 3 முறை தாவேகா தலைவர் விஜய் நேர்ல ஆளுநரை சந்தித்து பேசியிருந்தார். பல்வேறு விஷயங்கள் ஆளுநர் தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக மேஜிக்கல் நம்பர் 118 பெரும்பான்மை நிரூபித்தால் பதவியேற்பதற்கான விழா ஏற்பாடை செய்வதற்கும் அதே போல் அழைப்பு விடுக்கப்படும் எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் பல்வேறு கட்சிகளுடனான தொடர் பேச்சுவார்த்தை, தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவருடைய தொடர் பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தற்போது ஒட்டுமொத்தமாக தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வமாக அந்த கடிதம் என்பது கிடைக்கப்பட்ட நிலையில ஆதரவு கடிதங்களை எடுத்து வந்து 4வது முறையாக ஆளுநரை சந்தித்திருந்தார். ஆளுநர் தற்போது அந்த மெஜாரிட்டி நிரூபிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சி ஜோசப் விஜய் என்னும் நான் என்ற முறையில பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தேர்வாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. கடந்த 5 நாட்கள் கடுமையான பல்வேறு சூழல்கள், பல்வேறு சிக்கல்கள், சவால்களை தாண்டி தற்போது முதலமைச்சராக விஜய் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்கள்ல வெளியாக இருக்கிறது. 3 மணிக்கு நாளைய தினம் நேரு உள்விளையாட்டு அரங்கில அதற்கான ஏற்பாடுகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருபுறம் நேரு உள்விளையாட்டு அரங்கில பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் கடந்த சில தினங்களாகவே அவ்வப்போது செய்யப்பட்டு வந்தது. திடீரென நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் அந்த பணிகள் என்பது துவங்கி இருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது. நாளைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தி தமிழகம் வருகிறார். நாளைய தினம் விஜய் அவர்களுடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியினுடைய மற்ற முக்கிய தலைவர்களும் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. தாவேகா தரப்பிலும் தொடர்ந்து கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்த கட்சி தலைவர்களை முறைப்படி நேரில் சென்று நாளைய தினம் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை தருமாறு அழைப்பு என்பது விடுக்கப்பட இருக்கிறது. இப்படியாக அரசியல் களம் என்பது நகர்கிறது. நேற்று இரவு பல்வேறு விஷயங்கள் நடந்தது, பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில 4வது முறையாக ஆளுநரை சந்தித்து, அதுவும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையுமே அழைத்து வந்து இந்த ஆளுநரை சந்தித்து தற்போது பெரும்பான்மையை நிரூபித்து தற்போது தமிழகத்துடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு லோக் பவன் தரப்புல விரைவில் வெளியாகிறது. ரைட், இன்னும் சற்று நேரத்தில் லோக் பவன்ல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.